நம்மள சில பேருக்கு கிரிக்கெட் மேல ஆர்வம் வரதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் வீரர்களா தான் நம்ம யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்க தான் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, வீரேந்தர் சேவாக், சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஒரு பேட்ஸ்மேன்ஸை தான் மோஸ்ட்லி லைக் பண்ணி வச்சிருப்போம். பட் ஆனால் சில பேருக்கு ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் இன்டர்நேஷ்னல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பிளேயர் மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பிடிச்ச பிளேயர் அப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்விங் கிங் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதம் லார்ட்ஸ் மைதானத்தில் கடைசியாக தன்னோட போட்டியை விளையாடிட்டு நிறைவு பெற போறேன் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. ஜிம்மி ஆண்டர்சன் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்காக 2002ல் தன்னோட மொதல் டெபியூட், அதுதான் ஓடிஐ டெபியூட்டா இருக்குது. அதுக்கப்புறம் 2003ல் ஜிம்பாப்வே டீமுக்காக டெஸ்ட் டெபியூட், அதுவும் 613வது நபரா இங்கிலாந்து டீமுக்காக களம் காண்றாரு. அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 41 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 41 வயசு ஆனாலுமே ஒரு பால் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்விங் பண்ணணும் அப்படின்னாலே அவர் அந்த அளவுக்கு வேகமாக நல்லா பவுலிங் போட்டு ஸ்விங் பண்ணுவார். அவரோட பாலை போடுறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவோ இல்லை எந்த டீமாவோ இருக்கட்டும், அந்த மேட்ச்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் பவுலிங் போடுறாருன்னா அதை பார்க்கறதுக்கு தனி ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கும்போது கூட சரி, ஏதாவது போர் அடிக்குது அவர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அவரோட பவுலிங் ஆக்ஷனை பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2010ல் T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்து டீம் வின் பண்ணுது. அதில் அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு வீரராக அவர் இருந்திருக்காரு. தன்னோட பங்களிப்பையும் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2013ல் சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்ததில் அதுலேயும் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2003ல் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் அவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்பவே என்னடா இது விளையாடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சோகமாக இருந்தாலுமே அவரோட பங்களிப்பு பார்த்தோம்னா இங்கிலாந்து டீமுக்காக நிறையாவே கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கடைசியாக 2013-15 தான் ஓடிஐயோ T20 ஓடிஐ விளையாண்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்மி ஆண்டர்சன் விளையாடவே இல்லை. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆக போகுது. டெஸ்ட்டில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். டெஸ்ட்டில் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 700 விக்கெட்டை வீழ்த்தி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அதிகமான விக்கெட் எடுத்த வீரர் யாருன்னு பார்த்தோன்னா முத்தையா முரளிதரன் 800 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலராக அதிக விக்கெட் எடுத்த வீரர்னா நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சனை மட்டும்தான் சொல்ல முடியும். அவரோட பால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாம்பு மாரி போகும், இப்படி குத்தி இப்படி போகும், ஸ்வைன்ட்டு போகும். அவர் ஒரு பால் ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ணோடனே எங்கே குத்துது எப்படி அடிக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா 3 வாட்டி 10 விக்கெட் ஹால் எடுத்திருக்கிறாரு. 5 ஃபார் ஃபிஃபர்ஸ் கிட்டத்தட்ட 35 வாட்டி கிட்ட எடுத்திருக்கிறாரு. இதை விட வேற என்ன ரெக்கார்ட் வேணும்? ஆனால் என்ன, இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. ஒரு கிரிக்கெட்டில் நம்ம ஸ்டேடியத்தில் ஒரு பவுல் போடுறத பார்க்க முடியாது அப்படின்றது தான் நமக்கு ஒரு சோகமான விஷயம். பட் ஆனால் அவர் ஏதோ ஒரு டீமில் ஒரு கோச்சாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்பி மோர்கல், மோர்னே மோர்கல், நிறையா பவுலர்ஸ், ஆஷிஷ் நேக்ரா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ஏதோ ஒரு டீமில் கோச்சஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவர் இங்கிலாந்து டீமுக்கு இருப்பாரா இல்லை மற்ற டீமுக்கு இருப்பாரா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் நான் மோஸ்ட்லி லைக் பண்ண ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னா இவர் பவுலிங்கில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். வேறு லெவலில் பவுலிங் போடுவார். பட் ஆனால் அதை இப்போது மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பேட்டியில் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இதுதான் சரியான சமயம். இப்போது இந்த மாதம் நடக்க போகிற இந்த சம்மர் சீசனில் நடக்க போகிற லார்ட்ஸ் மைதானத்தில் தன்னோட கடைசி டெஸ்ட் இருக்கும். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதுதான் சரியான தருணம் நான் ஓய்வு பெறுவதற்கு. இதை விட வேறு தருணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.